கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 12வது வசனம். மத்தேயு 12:12, மேத்யூ 12:12. ஆட்டை பார்க்கிலும் மனுஷனானவன் எவ்வளவோ விசேஷித்திருக்கிறான். ஆதலால் ஓய்வு நாளிலே நன்மை செய்வது நியாயந்தான் என்று சொன்னார். அதாவது அடிப்படையில் கர்த்தராயி இயேசு கிறிஸ்து தேவனுடைய பிரமாணங்களை எல்லாம் கடைபிடிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் அவருக்கு சொல்லும்போது நியாயப்பிரமாணத்தை எந்த அளவுக்கு அழகாக நேர்த்தியாக விளக்கி கொடுக்குறாரு பாருங்க. அதாவது ஓய்வு நாளில் என்ன செய்யக்கூடாதுங்கிறத பழைய ஏற்பாட்டில் தேவனாகிய கர்த்தரை சொன்னார். அதாவது ஓய்வு நாளை நீங்கள் ஆதாயத்திற்காக, ப்ராஃபிட்டுக்காக, பணத்துக்காக நீங்கள் செலவு பண்ணாதீங்க. அதை ஓய்ந்திருந்து அதை கர்த்தருக்கு ஒரு பரிசுத்த நாளாக பயன்படுத்துங்கன்னு சொல்லி சொன்னார். ஆனால் அந்த ஓய்வு நாள் என்ன பண்ணலை? மற்றவர்களை கர்த்தரை ஆராதிப்பதற்கோ, மற்றவர்களுக்கு இரக்கங்காட்டுவதற்கோ, இல்லை அத்தியாவசிய தேவைகளை செய்வதற்கோ அது தடை பண்ணலை. அதனால தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு விளக்கி சொல்லும்போது என்ன சொன்னார்? ஆசாரியர்கள் ஓய்வு நாளில் விருத்த சேதனம் பண்ணுறாங்களே, அப்போ அவங்க கற்பனைகளை மீறுறாங்களே அப்படின்னு சொல்லி சொன்னதுனால தான் இங்கே சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? உங்களுக்கு பரிசேயர் நியாயசாஸ்திரியாக உங்களுக்கு ஒரு ஆடு இருந்து அது குழியில் விழுந்தா அதை நீங்கள் காப்பாற்றுறீங்க. அப்போ அது சரியானது, அது நியாயமானது தான். அதே மாதிரி தான் ஒரு மனுஷனை ஒரு ஆட்டுக்கு நீங்கள் இரக்கம் காட்டுறீங்க. அதே இரக்கத்தை ஏன் ஒரு மனுஷனுக்கு காட்ட மாட்டேங்கிறீங்க? காரணம் என்ன? ஆடு உங்களுடையது, மனுஷன் கர்த்தருடையவன். அப்போ நீங்கள் யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? அடிப்படையில் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. அப்போ இந்த பரிசேயர்களும் நியாயசாஸ்திரிகளும் வேதபாரகர்களும் ஓய்வு நாளை மீறும்போது அது தங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதா, தங்களை குறிக்கக்கூடியதாக இருந்தால் தாராளமாக அதை பண்ணாங்க. ஆனால் அதே இது தேவனுடைய கற்பனைகளை மீறுவதாக மற்றவர்களை தடை செய்தாங்க. அதனால தான் ஆண்டவர் கேட்குறாரு, எப்பா எது முக்கியம், எது விசேஷம்? ஆடா மனுஷனா? மனுஷன் தானே விசேஷித்தவன். ஒரு ஆட்டை காட்டிலும் மனுஷன் எவ்வளவோ விசேஷித்தவன் அல்லவா? அதனால ஓய்வு நாளில் நீங்கள் நன்மை செய்வது நியாயம்தான். ஒரு மனுஷனுக்கு, சக மனிதனுக்கு, சகோதரனுக்கு ஒரு நன்மை செய்வது நியாயமான காரியம். அந்த நியாயத்தை ஒரு காலம் பிரமாணம் தடை செய்யவில்லை. என்ன தேவனுடைய பிரமாணம் தடை செய்வது எதை தடை பண்ணது? நீங்கள் ஓய்வு நாளை உங்களுடைய சொந்த ஆதாயத்திற்காக நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. அதில் ஓய்ந்திருந்து கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்ற ஒரு காரியம்தான் சொன்னதே ஒழிய, மற்றபடி மற்றவர்களுக்கு இரக்கத்தை காட்டுவதற்கும் கர்த்தரை ஆராதிப்பதற்கும் ஒரு காலம் தடை செய்யவில்லை. அதனால இந்த ஓய்வு நாளில் நான் நன்மை செய்கிறது நியாயம் என்று சொல்லி அவர் கற்பனையை சரியான முறையில் அவர்களுக்கு விளக்கி காட்டுகிறார். தேவனுடைய கற்பனையினுடைய உண்மையான அர்த்தம் என்ன என்பதை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். சரி, இதனால் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நீங்கள் நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை மீறவில்லை. ஏன்னா இது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் நினச்சிடக்கூடாது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் கர்த்தர், அதனால ஓய்வு நாளை அவர் மீறினார். இல்லை, அவர் ஓய்வு நாளை மீறவே இல்லை. ஏன்னா ஒரு ஓய்வு நாளில் என்ன செய்யணும், எதை செய்யக்கூடாதுங்கிறத மிக அழகாக நேர்த்தியாக தெரிந்து வைத்திருந்தார். அதனால தான் சொன்னார், ஓய்வு நாள் எதை தடை செய்கிறது, எதை தடை செய்யவில்லை என்பதை மிக தெளிவாக நேர்த்தியாக உங்களுக்கு விளக்கி கொடுத்துட்டு தான் இந்த காரியத்தை செய்கிறாரு. ஏன்னா ஒரு மனிதன் தன்னுடைய சொந்த சகோதரனுக்கு, சகோதரிக்கு இரக்கம் காட்டுவது என்பது சரியான முறை. அதில் எந்த விதமான ஒரு மாறுபாடும் கிடையாது என்பதை காட்டும் விதமாகத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளில் அவங்கள சொஸ்தப்படுத்துகிறாரு. ஏன்னா கர்த்தர் எப்பொழுதும் வேலை பார்த்து கொண்டிருக்கிறான்னு சொல்கிறார் இல்லையா? என்னுடைய பிதா எப்போதும் கிரியை செய்து கொண்டிருக்கிறார், அவர் ஒரு காலம் ஓய்ந்து இருக்கலை. ஆனால் நமக்கு என்ன கொடுத்தாரு? நீங்கள் ஓய்ந்திருந்து கர்த்தரை ஆராதிப்பதற்கும். அப்போ நம்ம வாரத்தின் முதலாவது நாள் நம்ம சபைக்கு வர்றோமே, நம்ம சபையில் என்ன பண்ணுறோம்? கர்த்தருடைய உயிர்த்தெழுதலை கொண்டாடும் விதமாக நம்ம என்ன பண்ணுறோம்? கர்த்தரை ஆராதிக்க வருகிறோம். அந்த நாளில் நாம் நியாயமான காரியங்களை, அதாவது ஒரு நன்மை செய்யக்கூடிய, சக மனிதனுக்கு உதவி செய்யக்கூடிய காரியங்கள், இதை செய்வது சரியான முறையில் அது நியாயம்தான்.
அதில் எந்த விதமான மாறுபாடான கருத்தும் கிடையாது. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளினுடைய கற்பனையை மீறவில்லை. மாறாக ஓய்வு நாளினுடைய கற்பனையினுடைய உள்ளான அர்த்தத்தை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். அதனால நாமும் இந்த சரியான முறையில் புரிந்து கொண்டு நாம் கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று வாழ நம்ம ஒப்பு கொடுப்போமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னது போல நாங்கள் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதை அறிந்து தேவனுடைய சித்தத்தை புரிந்து கொண்ட மக்களாய், உமக்கு உகந்த பாத்திரங்களாய் வாழ எங்களை முழுமையாய் ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால சந்திப்போம்.